இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன் அரேஞ்ச் மேரேஜ் டிபிக்கல் இந்தியன் ஃபேமிலியில் அவர் சொல்கிற மாதிரி பால்னஸ் இருக்க ஒரு க்ரூமோட ஃபோட்டோ அந்த பொண்ணு கைக்கே போகாது. பிகாஸ் ஃபேமிலியை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஏர் ஃபால், இந்த பால்னஸ்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனை, ஒரு பேர் பிரச்சனையே கிடையாது, ஒரு சோஷியல் இஷ்யூ. அதுமே இப்போ பொண்ணுங்க நாங்களுமே ஒரு பால்னஸ் இருக்க பையனை நானுமே லவ் பண்ணால் கூட வீட்டில் இருக்கவங்க, சொசைட்டி அதை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ கேஸ்ட் இஷ்யூ, ரிலீஜன் இஷ்யூ மாதிரி பால்னஸுமே ஒரு சோஷியல் இஷ்யூ. ஓகே, சோஷியல் இஷ்யூ விட்டுருங்க. ஒரு பர்சனல் சாய்ஸா உங்க சாய்ஸ் என்னவா இருக்கும்? எனக்கு எப்படி இருந்தாலுமே ஓகே, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் தான் எனக்குன்ற ஒரு பர்சனா இருக்கும்போது மை மேன் ஆல்வேஸ் மை மேன் தான். அவர் எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். முடி இருக்கு, முடி இல்ல, பிரச்சனை இல்ல. உங்களை புரிஞ்சு நடந்துக்கிற ஆளா இருக்கணும். ஆமா, என்ன புரிஞ்சு நடந்துக்கிற ஆளா இருக்கணும். ரொம்ப ஜென்யூன் பர்சனா இருக்கணும். எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அதுல எனக்கு பாத்தீங்கன்னா முடிங்கிறது அது என் செக்லிஸ்ட் பாக்ஸ்லயே இல்ல. ஆக்சுவலா சொல்ல போனா ஆக்சுவலா 2-3 பேர் வந்து இங்க ஹேர் இல்லாம இருந்தா கூட ஓகே தான் சொல்றாங்க சார். இப்போ அவங்க யங் தான், இவங்க 2 பேர் ஓகே, இவங்க 2 இல்ல, இவங்க 2 பேர் ஓகேங்காங்க. ஒரு 5-6 பேர் இருக்குதுல, ஒரு 2-3 பேர் இந்த ஹேர் இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலா ஓகே, பிராக்டிக்கலா பாசிபிள், பேசுறதுக்கெல்லாம் ஓகே. அவ்வளவுதான். அவங்க சொன்னாங்களா, மனசு இருந்தா போதும், நல்ல ஹாபிட். சோ ஃபார் டில் மை 40 ஏஜ் ஐ நெவர் ட்ரிங்க், நெவர் ஸ்மோக்ட். ஓகேவா? நீங்கள் சொன்ன நல்ல கேரக்டர், நல்ல ஜென்யூனாக இருக்கணும், ஹியூமனிட்டியாக இருக்கணும். அதெல்லாம் பழகினாதான் தெரியும். கரெக்டா? வெளியில பார்த்தோன்னே ஆள் பாதி ஆடை பாதி. அரேஞ்ச் மேரேஜ் அப்படி பழகிது இல்லை. அரேஞ்ச் மேரேஜ் அப்படி நடக்குது. அரேஞ்ச் மேரேஜோட தாற்பயமே என்னன்னா, நான் பார்த்து சூஸ் பண்ணுவேன், எனக்கு இது வேணும் வேணாம் சூஸ் பண்ணுவோம். அதான் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி நீங்க சொல்றீங்க. அரேஞ்ச் மேரேஜ் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட சாய்ஸ், அவங்க சூஸ் பண்றது தப்பு சொல்ல முடியாது. பொண்ணுங்களே மெனு கார்டு மாதிரி தான் சார் சூஸ் பண்றாங்க. நீங்க வந்துட்டு இப்படி ஜட்ஜியா பேசாதீங்க. இல்ல எக்ஸாக்ட்லி. இது வந்து ரெண்டு சைடுமே நான் தப்பு நான் சொல்லவே இல்லை. உங்க சைடுல சிஸ்டம்க்குள்ள நம்ம வந்துட்டோமா, இட்ஸ் ஆல்சோ மெனு கார்டு சிஸ்டம். அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டம் வந்துட்டாலே நான் இந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரே பையன் வந்து ஒரு பொண்ணோட போட்டோ பார்த்துட்டு அந்த பொண்ணு குண்டா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அது உண்மைதான். சரிங்களா? டார்க்கா இருந்தா அக்செப்ட் பண்ணுவான். சோ எப்படி ஒரு மேல் வந்து ஒரு ஃபீமேல் ரிஜெக்ட் பண்றதுக்கு அப்பியரன்ஸ்ல அந்த கலர்ல வச்சு சொல்றாங்களோ, அதே மாதிரி ஒரு மேலுக்கு இந்த வெர்ஷன் இருக்க தான் செய்யுது. இட்ஸ் அ கிரைட்டீரியா, இஸ் அப்ளிகபிள். ஓகே, வேற உங்களுக்கு இந்த தலைமுடி பிரச்சனைனால உங்க வாழ்க்கையில் நடந்த சோகம் என்ன? எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான் எனக்கும் நடந்தது. அலைன்ஸ் பார்க்க போகும்போது ரிஜெக்ஷன் ரேட் இதுதான். ஒரு பாயிண்ட்ல அலைன்ஸே விட்டாச்சு, பார்க்கறதே விட்டாச்சு. அப்புறம் எப்போ கல்யாணம் ஆச்சு, எப்படி கல்யாணம் ஆச்சு? தட் இஸ் அபவுட் ஒரு 30 அலைன்ஸ் கிட்ட பார்த்துருப்பேன். எல்லாருமே இதுதான். ஒன்று ஸ்ட்ரைட் அப் ஃப்ரெண்டாக மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடுச்சு, இந்த மாதிரி இருந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போக முடியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க ரீசனுக்கு. ஆமாம், உங்களோட இது எப்படி மனநிலை என்னவா இருந்துச்சு? அப்போ அழ வேண்டியது தான், வேற என்ன பண்ண முடியும்? கண்ணாடியை பார்த்து அழ வேண்டியது தான். பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய வழிகள்லாம் கொஞ்சம் கூட ஜாஸ்தி தான். நம்மளோட கிட்ஸ் அனுபவிக்கிற வழிகள் கொஞ்சம் ஜாஸ்தி. என்ன, ஸ்கூல்லலாம் ஒரு பேரண்ட் மீட் போகிறோன்னு வச்சிங்களேன், கூட இருக்க பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, ஏய் உங்கள் அப்பா பாரு சொட்டை. இது பசங்களுக்கு அது பயங்கரமாக ஹர்ட் ஆகுது. உங்களை ஹர்ட் பண்ணதுல பசங்க என்ன ஹர்ட் பண்றது இல்ல, இதனால பசங்க ரொம்ப ஹர்ட் ஆகுது. பசங்க என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? கண்டிப்பா, ஏன்னா இந்த சொட்டை டாடி இனிமேல் ஸ்கூலுக்கு வர வேணாம்னு சொல்லு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் அவங்க க்ரோ ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கிண்டல் பண்றாங்க, நீ வராதன்னு. ஆப்வியஸ். ஆமா, தலைமுடி உதிர்வால ஒரு பெரிய கண்ணீர் கதையே இருக்கு. தலைமுடி இல்லைன்னு வைங்களேன், நம்மளுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக தான் இருக்கும். என்னடா இப்படி இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அதை நம்மளை குத்தி காட்டுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ப்ரைவேட் செக்டர், ஐடி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபீஸில் வந்து இந்த நோ ஹராஸ்மெண்ட் இல்லை இந்த மாதிரி ஒரு பாலிசி ஒன்று இருக்கும். யாரையும் வந்து காயப்படுத்துகிற மாதிரி நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிசி மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு அபைட் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே பேச மாட்டாங்க. கேட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னால் பேசுகிறது நிறைய நடக்கும். இப்போது நான் இந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன் 32 தான் ஆகுது, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண பிடிச்சிருக்கு, நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நான் போகிறேன், எதுக்கு இவனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அப்படி யார் கேட்குறா? கொலீக்ஸ் பின்னால் பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து தட் அங்கிள் ஹூ இஸ் ட்ரைங் டு பி யூத், அந்த மீமெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டேக் பண்ணுவாங்க, இல்லை சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அவங்க கலாய்க்கிறதுக்கு முன்னால் நம்மளை கலாய்ச்சிக்க ஆரம்பிக்கணும். இது இப்போ நம்ம யாராவது செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நான் கொஞ்சம் அந்த சைடு தள்ளி நின்றுக்கிறேன், லைட் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானே அதை சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ செல்ஃப் ட்ரோல் மாதிரி நான் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். அந்த கோப்பிங் மெக்கானிசம் தான் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற நிறைய பேர், இப்போ இந்த கெட்டப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோப்பிங் மெக்கானிசம் இருக்கும். செல்ஃப் ட்ரோலாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. வேற எவனும் நம்மளை கலாச்சிடக்கூடாது, நம்மளே கலாச்சிக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து நிறைய பேருக்கு இருக்கும். பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்னன்னா அது பேசுறதுக்கு பதிலாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க,
இடையே சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. ஆமாண்டா இல்லடா பாக்குறது. ஆமா இல்லடா என்னடா இப்போ அப்படின்ட்டு நம்மளுக்கே இருக்கும். இப்போ நீங்க கோப்பிங் மெக்கானிசம் சொன்னீங்களா, அப்படி ஒரு கோப்பிங் மெக்கானிசம் நீங்களே உங்களே செல்ஃப் ட்ரால் என்ன பண்ணிப்பீங்க? கொஞ்சம் ஒரு மாதிரி கோப்பப்படி போறதுக்கு என்ன பண்ணிப்பீங்க? ஃபர்ஸ்ட் நான் இந்த இதுக்கு மாறினப்பயே வந்துட்டு என்ன ப்ரோ அப்படின்வாங்க, காஷ்மீரா கெட்டப்டா அப்படின்னுவேன், கட்டப்பா கெட்டப்டா அப்படின்னுக்குவேன். அவங்க ஃபன்னாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை வந்து நான் ஃபன்னாக மாற்றிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா, ஒருத்தவங்கள உருவ கேலி பண்ணுறதோ இல்லை ஒருத்தவங்கள வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சு அவங்க டிஃபிகல்ட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம கேலி பண்ணுறதையோ தான் நம்ம ஃபன்னுன்னு நினச்சி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது ஃபன்னுன்னு கிடையாதுங்கய்யா. அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹர்ட் ஆனது கிடையாதுங்க. அப்போது அந்த ஃபன்னுங்கிறது சொன்னவங்களுக்கு தான் அதை யோசிக்கணும், சரியா? அதுக்கு நாங்கள் போய் சண்டை போட முடியாது, அழ முடியாது, ஓகேவா? சொன்ன உனக்கு வெக்கம் இல்லை, சொல்கிற உனக்கு யோசனை இல்லை, சொல்கிற அவங்களுக்கு அறிவு இல்லைங்கும் போது அதை பற்றி நான் ஏன் கேர் பண்ணணும்? போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். தட்ஸ் இட். கரெக்டு தாங்கய்யா, நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான். பாடி ஷேமிங் பண்ணுறவங்கள நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பார்த்தீங்களா? இப்போது நம்ம ஒரு சொசைட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிறவங்கள வந்து கிண்டல் பண்ணக்கூடாது, உடம்பாக இருக்கிறவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத, இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு நிறைய பேர் அதை சொல்லி அதை வந்து ஒரு பேசு பொருளாக மாறி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து பேசாமலே வந்திருக்கோம். ப்ளஸ் சைஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னா, அதை வந்து ஒரு ட்ரோலாக இல்லை அது உருவக்கிளியாக பாடி ஷேமிங்காக அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் இப்போ அதுக்கு வந்து ப்ளஸ் சைஸ், டார்க் ஸ்கின் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு வார்த்தை ஒன்று காயின் ஆகி இப்போ அது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதுவுமே வந்து இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று வந்து இல்லை அது வந்து ஒரு புரிதல் வரணும். அதுதான் வந்து இங்கே பிரச்சனை. இப்போது நாங்கள் வந்து எண்ணிக்கை குறைவு, ஆனால் இது நாளடைவில் அதிகமாகும் போது எல்லாருக்குமே அது தேவைப்படும். இதுக்கு ஒரு வார்த்தை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ எங்களுக்கு தோணுது. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். வேற யாரும் அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னால யாராவது இதை பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு தான் இங்க. ஆக்சுவலி ஹி மேக் சென்ஸ். அவர் சொல்ல கரெக்ட். ஏன்னா முன்னால வந்து தமிழ் இலக்கியங்களே கூட இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லக்கூடியவங்கள வேற வேற பேர்ல இருக்கும். மூடன் இப்படிலாம் என்னெல்லாமோ பேர்ல இருக்கும். இப்போ அந்த பேர்லாம் பார்த்தா ரொம்ப ஹார்ஷா இருக்கும். ஆக்சுவலாக அவங்க சொல்வது போல முடி பிரச்சனை இருக்கவங்களுக்குமே கூட இது ஒரு மாதிரி ஒரு பேர் வச்சா ஆக்சுவலி நீ சொன்ன பெட்டர், சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். இதுக்கும் ஆக்சுவலாக டெர்மாலஜி முக்கியமானது தான். ஐ திங்க் யாராவது ஒருத்தவங்களால கிரியேட்டிவாக நேம் பண்ண முடிஞ்சதுன்னா ப்ளீஸ் சொல்லுங்க. ஆக்சுவலாக விமனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால்னஸ் வராதுங்க சார். பிகாஸ் டெஸ்டோஸ்டிரான் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, வருது. காமன் கிடையாது. காமன் கிடையாது. ஆமாம் சார், ரொம்ப ரேர் கேசஸ் தான் விமனுக்கு வந்து பால்னஸ். அதுவுமே பால்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விழாது. அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயுமே நல்லா முடி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ரொம்ப புழக்கமாக தெரியும், அவ்வளோதான். மென்னுக்கு மட்டும் ஏன் வருதுன்னா டெஸ்டோஸ்டிரான் இருக்கிறதுனால தாங்க சார். டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் வந்து டிஹெச்டி அது வந்து 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்சைம் வந்து கிரியேட் பண்ணுதுங்க சார். அதனால அந்த டிஹெச்டி டெஸ்டோஸ்டிரான்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் மென்க்கு பால்னஸ் வருது.